என்னாச்சு? இங்க எதுக்கு வந்திருக்க? இங்க பாருங்க, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது வராது. டைரக்டா மேட்ருக்கு வந்துடுறேன். நான் உங்க பொண்ண காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன், எங்களை அப்படியே விட்டுருங்களேன். ஊரை விட்டு எல்லாரும் தூரம் போயிடுறோம். ஆனா என் மகளை உன்ன மாதிரி ஒரு முரடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். முரடனா? இவனா? மாமனாரே, அன்போட கூப்பிடுறேன், வந்து அக்ஷதை போடுங்க. வரமாட்டேன் முடியாதுன்னு அடம் பண்ணா கட்டி தூக்கின்னு போடுவேன். ஆமா, அப்புறம் அங்க வந்து நீங்க நல்லி எலும்பு கால் சூப்பெல்லாம் கேட்க கூடாது மாமா. ஐயோ, correct. உங்க கால்ல வேணா விடுறேன். ஏய் மாமா, நீங்க ஏன் அவன் கால்ல விழுறீங்க? இங்க ஒரு சிங்கம் இருக்க உங்களுக்காக. இவன் யாரு மச்சான்? பஞ்சாமிர்தம் மாதிரி இருந்துன்னு பஞ்சு டைலாக்லாம் விடுறான். ஹலோ, he is my brother from one of my father. ஹேய், என் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுத்து. ஏய், கூட்டின்னு போய் இந்த பிரம்மஹத்திய. யோ மாமனாரே, பொண்ண கிணத்துல தள்ள மாட்டேன், கிணத்துல தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நாரி போன காவால தள்ள பாக்குறியா? ஏய், வாய முடுறா அபிஷ்டம். என் தம்பி வேத விவனேஷத்தெல்லாம் நோண்டி நுங்கெடுத்துவன் தெரியுமாடா அம்பி நோக்கு? அடே கோழி நரி நாயை தின்னுட்டு பீரு குடிக்கிற நீ என் தம்பிக்கு சரி சமமா ஆயிடுவேன்னு நினைக்கிறியாடா நீ? சுவாமிகள்ல நாங்க வேதத்தை படிக்கலன்னாலும் கதைகள்ல படிச்சுக்கிறோம்ல, எங்களுக்கும் உலக நியாயம் தெரியும். அப்படின்னா நடக்கட்டும் சுயவரம். இந்த பந்தயத்துல யார் பண்டிதர்னு பாத்துடலாம்.